அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பெரிதான இரக்கத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த சனிக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை நித்திரை என்று விழிக்கச் செய்து இந்த நாளின் உதயத்தை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை காட்டினீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கியிருந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த நாளை நாங்கள் செலவழிக்க கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் காலையின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து இந்த நாளின் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்குரிய சத்தியம் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு உயிர்ச்சேதங்கள் ஏற்பட்டன. எப்படி என்றால், சீலோவாம் கோபுரம் விழுந்தது, பிலாத்து கல்லிலேருடைய இரத்தத்தை தன்னுடைய பழியிலே சேர்த்தான் என்பவைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். பூமி பிளந்தது. அங்கு ஆண்டவர் அந்த சம்பவங்களை நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிறார். நாம் நினைக்கலாம், எதை நிமித்தம் அது அப்படி ஆயிற்று, ஒருவேளை அவர்கள் பாவம் செய்தார்களா என்று மனுஷீகத்தில் நாம் நினைக்கலாம். இன்றைக்கு ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவற்றினால் தேசத்துக்கு வரக்கூடிய தண்டனை குறித்து நாம் நிதானிக்கும்போது அந்த தேசமே ஒரு கீழ்ப்படியாத தேசம், துன்மார்க்கமான தேசம் என்று மனுஷீகத்தில் நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. அதற்குரிய காரணங்களை அதை அனுபவித்த பிள்ளைகள் மட்டுமே உண்மையை சொல்ல முடியும். அதைப்போல லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பழிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஏன் பிலாத்து கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பழிகளோடு கலந்திருந்தான்? இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லோரும் பாவிகளாய் இருப்பதினால் அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பாமல் போனதால் எல்லோரையும் அப்படியே கெட்டு போவீர்கள். இந்த சம்பவத்தை பார்த்து நீங்கள் மனம் திரும்பினால் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் மனம் திரும்பாமல் இருந்தால் நீங்கள் கெட்டு போவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே இதை நாம் வாசிக்கலாம். அடுத்து அவர் சொல்லுகிற இன்னொரு சம்பவம் என்னவென்றால், 4வது வசனம் லூக்கா 13:4 சொல்லுகிறது, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்று போட்டது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அந்த சீலோவாம் கோபுரம் விழுந்து 18 பேர் மடிந்து போனது நிமித்தம் அந்த நகரத்தில் உள்ள எல்லா மக்களும் மோசமானவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதே நிமித்தம்தான் இந்த கோபுரம் விழுந்ததா என்றால், ஆண்டவர் அதற்கு 5வது வசனத்தில் சொல்லுகிறார், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்று சொன்னார். இந்த 2 சம்பவங்களுமே ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது. என்னவென்றால், நம் முன்னால் நடந்த சம்பவங்கள் இப்பொழுது வாழ்கிற நமக்கு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் அது நிமித்தம் வெளிப்படுத்துகிறார். பாவம் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள், துன்மார்க்கமாய் நடந்தவர்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து ஒரு நாளும் விலக்கப்பட மாட்டார்கள். தங்களை மறைத்துக் கொள்ள முடியாது. தீர்ப்பிலே அவர்கள் தங்களை தப்பித்துக் கொள்ள முடியாது என்ற சத்தியத்தை ஆண்டவர் இக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கட்டளையிடுகிறார். இதை படித்த நாம் தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்காமல் பாவம் செய்யாதவர்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிப்பை ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒருவேளை ஆண்டவர் பாவிகளை தண்டிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லுகிறது. அவர் தேவ சமூகத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவம். இந்த குணத்தை யார் மீது அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் எல்லோர் மீதும் அல்ல. அவர் பொறுத்து பார்த்து மனம் திரும்புவதற்கான சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை கொடுத்ததற்கு பின்பும் அவர்கள் பழைய இச்சைகளின்படியே செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த கோபாக்கினை வரும் என்று ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இதை நாம் எப்படி இக்காலத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியம் நமக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. அறிவிக்கப்பட்ட அந்த சத்தியத்தின் பாதையிலே நாம் நடக்காமல் இன்னும் பாரம்பரியத்திலே, இன்னும் நமக்கு கொடுக்கப்பட்ட நாம் அதிக கற்றுவிட்டோம் என்ற அந்த கல்வி நிமித்தமாக இன்றைக்கு சத்தியத்தை கேட்காமல் தங்களை ஒதுக்கிக் கொள்ளுகிற பிள்ளைகளைப் போல நாமும் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் நமக்கு காட்சி கொடுக்கப்படுகிறது என்பது நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படும். அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் எதற்கு என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 1:16 இந்த வாக்கியத்தை வாசிக்கலாம். இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எது என்றால், சிலர் சொல்லுகிறார்கள் தேவனுடைய வசனம் என்று சொல்லுகிறார்கள். தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். வேதம் அப்படி சொல்லவில்லை. இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நம்மை ஒரு நாளும் தப்ப விடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த தேவனுடைய இந்த இருவரும் கருக்குள்ள பட்டயம் எப்படி என்றால், இந்த இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்னவென்றால், எந்த பக்கம் வெட்டினாலும் அந்த பட்டயத்திற்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் எந்த பக்கம் வேண்டுமானாலும் அது வெட்டும். எனவே தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளாத பிள்ளைகளுக்கு ஒரு பட்டயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் நாம் அங்கு வெளிப்படுத்தின 1:16 வசனத்தில் வாசம், கர்த்தருடைய வாயிலிருந்து இருவரும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அப்படி என்றால் அந்த பட்டயம் என்பது தேவனுடைய வசனம்.
இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இங்கு 2 புறமும் கருக்குள்ள பட்டயம் எது என்றால் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, முழு வேதாகமம். அது எப்படி சொன்னாலும் அது நம்முடைய பாவத்திற்கேற்ற தண்டனையை கொடுக்காமல் விடாது. ஆனால் சிலர் சொல்லுவது தேவனுடைய வசனம் இங்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது உண்மை அதல்ல. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை காட்டிலும் தேவனுடைய வசனம் மிக கருக்குள்ளதாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் அதனுடைய அர்த்தம். அப்படி என்றால் அந்த பட்டயத்திற்கு நாம் நம்மை தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எச்சரிப்பின் சப்தத்திற்கு நாம் செவி கொடுத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடப்பதற்கான பலத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து இதை உதாசீனப்படுத்தியோ ஏளனப்படுத்தியோ வேண்டாம் என்று ஒதுக்கியோ விடுபவர்களுக்கு அந்த பட்டயம் நம் மீது கண்டிப்பாய் அவர்கள் மீது வரும் என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பட்டயத்திற்கு நாம் வெட்டுண்டு போகாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டுமென்றால் மனம் மாறுகிற ஒரு அனுபவத்தை தேவ சமூகத்தில் அந்த சீலோவாம் கோபுரம் விழுந்து 18 பேர் மடிந்த போது அது அவர்களுடைய தவறு என்று ஆண்டவர் சொல்லாமல் அவர்கள் மனம் மாறாமல் மனம் திரும்பாமல் போனபடியினால் அது அப்படி ஆயிற்று என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அது நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியம் நம்மீது இருவரும் கருக்குள்ள பட்டயம் நம்மீது பாயாதபடி இருக்க வேண்டுமென்றால் நாம் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் கை கொண்டால் மட்டுமே அந்த பட்டயத்திற்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்று இந்த நாள் சத்தியம் நமக்கு போதிக்கிறது. கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் அந்த அனுபவத்திலே வளர தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நம்மை கர்த்தருக்கு உண்மையுள்ள விசுவாசிகளாக நம்மை ஒப்புக் கொடுக்க தேவனை நோக்கி ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்கு இந்த செய்தி எங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதற்காக சுதிக்கிறோம். இனிமேல் நாங்கள் ஆண்டவருடைய பழிக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி உம்முடைய கிருபையின் கரம் எந்த நிலையிலும் எங்கள் மீது ஆண்டவரே இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்கே ஒழிய தண்டனை கொடுப்பதற்காக அல்ல. அந்த தண்டனை செய்வதற்கான நிகழ்வுகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசியாதபடி எங்களை காத்துக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் நாளை சந்திப்போம். கேட்ட வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு மீண்டும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.